வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் 3/2/2025 டு 9/2/2025, தை மாதம் 21லேருந்து தை 27. தை மாதம் இப்போது தான் ஆரம்பித்தது, கிடுகிடுகிடுன்னு என்று வந்துவிட்டு. ஒவ்வொரு வாரமும் வேந்தர் டிவி நேயர்கள் கொடுக்கக்கூடிய பேராதரவுகளுக்கு மிக நன்றி. நிறைய கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், அதற்கு உங்கள் நன்றிகள். உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். வேந்தர் டிவி நிர்வாகத்திற்கும், குறிப்பாக எஸ்ஆர்எம் அண்ணன் ரவி அண்ணன் அவர்களுக்கும், பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும், டெக்னிக்கல் குழு இயக்குனர் மற்றும் சிஓ அனைவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை திறம்பட எடுத்துக்கொள்ளக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நன்றிகள். கேள்வியில் கிரிவலம் செல்வதால் என்ன பயன்? கிரிவலம் பற்றி மக்களுக்கு ஒரு ஆர்வம். ஏனென்றால் இப்பொழுது கிரிவலம் எல்லாம் நிறைய மக்கள் போகிறாங்க. அதில் திருவண்ணாமலை உலக பிரசித்தி. ஆனால் நிறைய கிரி என்றால் மலை, அவ்வளோதான். எந்த கோயில் மலை உங்களுக்கு பிடிக்குதோ, எந்த தெய்வம் அந்த மலை கோயிலில் இருக்குதோ, திருப்பதிக்கெல்லாம் மலையேறி செல்வார்கள். அது அமைப்பு. ஒரு காலத்தில் அதுலேயும் கிரிவலம் இருந்ததாக இருக்குது ஐதீகம். ஆனால் நமக்கு தெரியல. சித்த புருஷர்கள் அதிகமாக வரக்கூடிய இடங்களில் தான் இந்த கிரிவலம். மற்றபடி மலையேறி தரிசனம் தான் உண்டு. இந்த கிரிவலம் உங்களுக்கு எப்போ கம்ஃபர்டபுளாக அப்போ போகணும். கூட்டத்தில் மூச்சு திணறி வேர்த்து விறுவிறுத்து பௌர்ணமிக்கு போகிறது, மற்ற முக்கியமான நாள் ஒரு ஏரியாவில் இருக்குது, ஒரு நிறைய இடத்துல இருக்குது. கோயம்புத்தூரில் கூட தான் இப்போ கிரிவலம் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. ரிலாக்ஸாக போங்க. நடக்க முடியாதவர்கள், தேகத்தில் குறைபாடு இருப்பவர்கள்லாம் ஒரு ஆட்டோவில் போகலாம், ஒரு காரில் போகலாம். என்ன செருப்பை கட்டி வச்சுட்டு ஃபோனெல்லாம் சைலண்ட் மோடில் போட்டுட்டு எந்த தெய்வத்தை சுற்றுறீங்களோ, முருகர்னா முருகர் மந்திரத்தையும், சிவன்னா சிவாய நமகன் என்று சொல்லிக்கொண்டு சுத்தது தான் விசேஷம். கிரிவலம் செல்வதால் தெய்வத்தின் அருள் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அதில் டவுட்டே கிடையாது. மனதில் உள்ள எதிர்மறையான எண்ணங்கள், இந்த டிப்ரெஷன் போகும். ஊழ்வினைகளை நீக்கி, பரம்பரையாக இருக்கிறது பிதிருதோஷம், பூர்வ புண்ணியஸ்தான தோஷம், கர்ம தோஷம் எல்லாம் நீக்கி சகல தோஷங்களும் விலகும். கிரிவலம் செல்வதற்கான சிறப்பு தினங்கள் பௌர்ணமி என்று இருந்தாலும், ஞாயிறு என்று இருந்தாலும், அமாவாசை என்று இருந்தாலும், அவர்கள் பிறந்த நட்சத்திரத்தில் கூட செல்லலாம். நீங்கள் பிறந்த கிழமையில் கூட செல்லலாம். அதெல்லாம் நம்ம மனசு சம்மந்தப்பட்டது. தெய்வத்துக்கு நாளெலாம் குறிக்காதீங்க. தெய்வம் எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு எப்போ தெய்வம் உங்களை விரும்புதோ அந்த சமயத்தில் போகும். பிறந்த நாள், திருமண நாள், மூத்தோர்களின் நினைவு நாள் என வருடத்தில் எந்த நாளும் கிரிவலம் செல்லலாம். நமக்கு யாராவது ரொம்ப பிடிச்சவங்க நினைவாக சொல்லி கூட, அவங்க பேரை சொல்லி கூட சுற்றலாம். நம்மளுக்காக வாழ்ந்தாங்கல்ல, நமக்காக இருந்து போயிருப்பாங்களே, தாத்தா இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க, மாமா இருப்பாங்க, சித்தப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, குருமார்கள் இருப்பாங்க, நல்ல ஆசிரியர்கள் இருப்பாங்க, நல்ல நண்பர்கள் இருப்பாங்க. இப்பொழுது நம்ம கூடத்தில் இருக்காமல் இருப்பாங்க. அவங்கள நினச்சிட்டு கூட போகலாம். ஞானம், செல்வம், வாழ்க்கை என அனைத்திலும் உயர்வை தரக்கூடியது கிரிவலம். பிரச்சனைகள் நீங்கி அற்புத சக்தி கிடைக்கும். திருவண்ணாமலை கிரிவலம் உலக புகழ் பெற்றது. கிரி என்றால் மலை, வலம் என்றால் சுற்றுதல். இவ்வளோதான் விசேஷம். அதுதான் கிரிவலம். புனித மலையை சுற்றி வருவதே கிரிவலம். புரிஞ்சுதா கான்செப்டு? எந்த மலையாக இருந்தாலும் புனித மலை. அது வெட்டி எடுக்கிறாங்களாம், அதெல்லாம் இப்போ எடுத்து கொஞ்சம் நல்லா இருக்கலாம். இந்த மலையை கொள்ளை அடிக்கிறவன், கனிமங்களை கொள்ளை அடிக்கிறவன்லாம் 30 வருஷத்தில் காணாது போனது தான் சரித்திரம். ஏன்னா எல்லாமே தெய்வத்தினுடைய கடாட்சத்தில் இருக்கக்கூடிய, அது இயற்கை தெய்வம். அது தெய்வத்தின் ஒரு ரூபமாக தான் இருக்கும். அதுதான் இந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய விஷயம். உயிரிழப்பு ஏற்பட்டவர்கள் தான் இந்த குடும்பத்தில் உறுப்பினர்களில் உயிரிழப்பு ஏற்பட்டவர்கள் ஒரு வருடத்திற்கு கிரிவலம் செல்லக்கூடாது என்ற ஒரு ஐதீகம். அது கூட உங்களுடைய இந்த வேத விற்பனர்கள் உங்கள் குடும்பத்துக்குன்னு இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கேட்டுட்டு செஞ்சுக்கிங்க.
அதிலே நிறைய பேருக்கு நிறைய முரண்பாடுகள் உண்டு. அதுக்குள்ளெல்லாம் நான் வரல. செல்வி சொல்லிட்டாருன்னு சொல்லி அதுக்கு ஒரு டிபேட் வைக்காது. அதெல்லாம் உங்கள் தலைமுறை, உங்கள் குடும்பத்தில் இருக்க பெரியவங்க அவங்க சொல்கிறது தான். நாங்கள்லாம் அத்தாரிட்டி கிடையாது. நாங்கள் என்ன நடைமுறையோ அதை சொல்கிறோம். அதனால் போனால் என்ன ஆகும்னா தப்பெல்லாம் கிடையாது. அது அவங்களோட இப்போ தான் நம்ம சொன்னோம்ல, நமக்கு இழந்தவங்க பேரை கூட சொல்லிகிட்டே சுத்த மாட்டோம். அது அவங்களுக்கு ஒரு ஆத்ம ரீதியான நல்லது தான். எதுவுமே தெய்வத்துக்கு செய்கிறது குறை கிடையாது. தெய்வம் உடனே வேலை வச்சு குத்துறது, வண்டி ஆக்சிடெண்ட் ஆக்குறதெல்லாம் தெய்வம் வேலை கிடையாது. தெய்வம் என்றாலே நம்மளை மன்னித்து அருள்வது தான் தெய்வம். அதுதான் இந்து தர்மத்தில் இருக்குது, புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்ததாக கிரிவலம் செல்வர்கள் ஆலயத்தின் சுற்றுச்சூழலை மனதில் கருதி குப்பைகளை தவிர்ப்பது, அசிங்கப்படுத்துறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணால் அந்த கிரிவலம் போனவுடைய மகிமையே போயிடும். அந்த கிரிவலம் சுற்றி இருக்கக்கூடிய அந்த நாளில் மட்டும் அசைவத்தை தவிர்ப்பது நல்லது. அதுதான் ரொம்ப முக்கியம். அது கண்டிப்பாக தண்ணி பாட்டிலெலாம் கூட ஓவராக குப்பை தொட்டியில் கரெக்டாக போடுறது நல்லது. வயதானவர்கள், கை குழந்தை வைத்திருப்பவர்கள் கூட்ட நெரிசலை தவிர்த்து மனதார வேண்டிக் கொண்டாலே போதும். இல்லைன்னா ஆட்டோவோ இல்லை காரோ இல்லை டூ வீலரோ போகிறச்சு செருப்பை கட்டிட்டு போகணுன்றது தான் முக்கியம். இது பண்ணாவே கிரிவலத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கிறதுக்கும், மனதில் தெளிவு பெருக்கிறதுக்கும், மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், சங்கடங்கள், மனப்பிரமைகள் நீங்குவதற்கும் கிரிவலம் உதவும். அடுத்ததாக நிறைய பேர் கேள்வி, என்ன கேள்வி? பிரதோஷம். முந்தையெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பிரதோஷத்தை பற்றி பேசுனீங்க, திருப்பி சொல்லுங்கள். அதனால தான் இந்த 3/2/2025 9/2/2025 இந்த வார பலனில் பிரதோஷத்தை பற்றி பேசுகிறோம். பிரதோஷம் வருவது விரதம் என்பதை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்கேன். அதனால் சிவனின் விரதங்களில் மிக மிக முக்கியமானது பிரதோஷ விரதம். இது ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிறை, தேய்ப்பிறை, 2 பிறை உண்டு. அமாவாசைக்கு பிறகு பௌர்ணமிக்கு பிறகு 2 ஆகிய 2 பட்சங்களில் வருகின்ற திரியோதசி திதியில் சூரியன் மறைவதற்கு முன்பாக வருவது தான் பிரதோஷ நேரம். அதுதான் அதனுடைய கான்செப்ட். பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரத்தில் மட்டும்தான் கும்பணுன்னு கிடையாது. பிரதோஷம் இருக்கக்கூடிய நாள் அதிகாலையே எழுந்து நீராடி சிவாலயத்துக்கு போகிறதோ அல்லது வீட்டிலே விளக்கேற்றி சிவமந்திரத்தை உச்சரிப்பதோ விசேஷம். அந்த பிரதோஷ நாளில் சிலர் விரதம் இருப்பதெல்லாம் ரொம்ப அற்புதம். சுகர் பிபியெல்லாம் இருந்து விரதம் இருக்காது. நீராகாரங்கள், லைட்டான உணவு எடுத்துக்கிறது நல்லது. அந்த பிரதோஷ நேரத்தில், அதாவது நம்மளால் விரதம் இருக்க முடியுமா, இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. பிரதோஷ பூஜையை முடிச்சுட்டு கூட விரதத்தை முடிச்சுக்கிறது அது ரொம்ப சிறப்பு. ஆனால் அதெல்லாம் உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணிக்கு சிவனாலயம் சென்று உள்ளம் உருகி 5 எழுத்து மந்திரம். என்ன மந்திரம்? சிவாய நமக, சிவாய நமக, சிவாய நமக, சிவாய நமக, சிவாய நமகன்னு ஓதி வழிபட வேண்டும். சிலர் தேவாரம் பாடல்கள் பாடுவீங்க, சிலருக்கு கோளர் பதிகத்தை சொல்லுவாங்க, சிலர் ஏதாவது சிவனுடைய மந்திரம் தான் எவ்வளோ இருக்கு, திருமந்திரத்தை சொல்கிறது உங்களுக்கு பிடித்தது, அதெல்லாம் உங்கள் இஷ்டம். பிரதோஷ பாடல்கள் இருக்குது. அதே போல் பஜன் உண்டு. பிரதோஷ நேரத்தில் சில சிவ கோயில்களெலாம் லட்சக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. இப்போ சாதாரண சிவன் கோயிலே 100 பேர் உட்கார்ந்துருக்காங்க. பிரதோஷ காலத்தில் சிவனையும் நந்தி தேவரையும் வழிபடுவதனால் சகல விதமான தோஷங்களும் பாவங்களும் நீங்கும்னு சொல்கிறாங்க. இந்த பாவம் நீங்கிறது தான் பிரதோஷத்தினுடைய மகிமை. பிரதோஷத்தில் நம்ம அள்ளி கிடைக்குதோ இல்லையோ, நமக்கு இவ்வளோ நாள் இருந்த பாவ விமோசனம் கிடைக்குமா. பிரதோஷங்களில் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் மகா சனி பிரதோஷம் என்பார்கள். என்ன பிரதோஷம்? மகா சனி பிரதோஷம். அபிஷேக பிரியரான சிவனுக்கு தேன், பால், பன்னீர், சந்தனம், வில்வ இலை, தாமரை, பஞ்சாமிர்தம் செய்து கொடுத்தாலோ அல்லது வாங்கி தந்தாலோ, பச்சரிசி மாவு, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். கரும்பு சாறு, இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் கொடுக்கணும். தந்தால் மிகவும் விசேஷம். சிலர் கங்கா ஜலம் கூட குடிப்பீங்க. அது அவங்கவுங்க வசதி வாய்ப்பை பொறுத்து. என்னால் ஒன்றுமே முடியல, எதுவும் இல்லை,
ஒரு அருகம்புல்லும் வில்வ இலையும் கொடுத்தாவே, அருகம்புல் விநாயகருக்கும் வில்வ இலை சிவனுக்கு கொடுத்தாவே அதுவே அந்த பிரதோஷத்தில் போதுன்றாங்க. சிவன் நந்தி அபிஷேகங்கள் முடிந்து பார்வதியுடன் கூடிய சந்திரசேகரனை ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை 3 முறை வலம் வருவது பார்ப்பது சிறப்பு. இந்த வலம் வருகின்ற சமயத்தில் ஒரு கைப்பிடிப்பது சுமப்பது அதை விட சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். எதுக்கு? பிரதோஷம். இந்த பிரதோஷத்தில் எல்லா பிரதோஷமும் கலந்துக்கிறீங்களோ இல்லையோ, உங்களால் முடிஞ்சு வருஷத்துக்கு ஒரு பிரதோஷம் இல்லைன்னா 2 பிரதோஷத்தில் கலந்துக்கினா கூட விசேஷமான அனுகூலமும் விசேஷமான சந்தோஷமும் நிச்சயமாக ஏற்படும். பிரதோஷ காலத்தில் பிரதோஷம் என்பது வாழ்க்கையில் நமக்கு அருள்பாலிக்கிறது இல்லை. நமக்குள்ளான பிரச்சனைகள், நமக்குள்ளான பாவங்கள், நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்மாக்கள், பிதிர்தோஷத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள், தாய்வழி தோஷங்கள், தந்தை வழி தோஷங்கள், ஏதாவது அறிந்தும் அறியாமல் செய்த தோஷங்கள் எல்லாம் நீங்குவது தான் பிரதோஷம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்குங்க. அதனால தான் இந்த பிரதோஷத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் நம் முன்னோர்கள் கொடுத்தார்கள். அதனால் வருஷத்துக்கு எப்படியாவது ஒரு 2 பிரதோஷத்தில் கலந்துக்குங்க. இல்லைன்னா மாதத்துக்கு ஏதாவது ஒரு பிரதோஷம் கலந்துக்குங்க. இல்லைங்க எனக்கு பிரதோஷம் ரொம்ப பிடிக்கும், நான் ரெகுலராக கலந்துக்கிறேன்னா அதோட விசேஷம் அந்த கோயிலில் நான் அந்த பிரதோஷ காலத்தில் பக்தர்களுக்கு உதவுவது, அன்னதானத்துக்கு உதவுறது, விபூதி கொடுக்கறது, பொட்டலம் கொடுக்கறது, பாலில் பிரித்து கொடுக்கறது, அண்டாவில் கொட்டுறது, இந்த பஞ்சாமிரத்தை கலக்கி கொடுக்கறது, இது போல் வாலண்டரி ஒர்க்கெல்லாம் எடுத்து பண்ணிக்கினே இருங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. சாதாரண ஒரு வேஷ்டி, சாதாரண ஒரு ஷர்ட்டை கொடுத்து வேலையாட்கனாக, சிவனை ஆட்கொண்ட வேலையாட்கனாக, சிவனடியாராக, சிவனுக்கு அடிமைப்பட்டு கோயிலில் குடும்பத்தை பற்றி நினைக்கிறது, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னு நினைக்கிறது, ஃபோனை எடுத்து பேசின்னு இருக்கிறது, இதெல்லாம் இல்லாமல் பிரதோஷ காலத்தில் சிவாய நமக, சிவாய நமக, நமச்சிவாய நமக, நமச்சிவாய நமக என்று சிவனை பற்றியே பேசி கொண்டிருப்பது, சிவனுக்கு முதல் மகனாக இருக்கக்கூடிய விநாயகரை பற்றி நினைப்பது, முருகரை பற்றி நினைப்பது, தேவியை பற்றி நினைப்பது, கோளர் பதிகத்தை சொல்வது, திருஞான சம்பந்தரை பற்றி நினைப்பது, இதுபோல் சிவனடியார்கள் எல்லாம் நினைப்பது, எந்த ஆலயத்தில் இருந்தாலும் ராமேஸ்வரம் என்று நினைத்து கொள்வது, திருவண்ணாமலை என்று நினைத்து கொள்வது, பஞ்சபூத ஸ்தலங்கள் பேரை சொல்வதெல்லாம் பிரதோஷ காலத்தில் விசேஷமும் அனுகூலமும் பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஏற்படும். பச்சரிசி மாவுன்னா என்ன அர்த்தம்? ஏன் பச்சரிசி மாவை செல்வி கொடுக்க சொல்கிறாருன்னா, அபிஷேக பொருளில் பச்சரிசி மாவுக்கு தான் உங்களுடைய கடனை தீர்க்கக்கூடிய பலம் இருக்குது. அதனால் நம்ம மனித வாழ்க்கையில் கடன், ஏதாவது ஒரு கடன், பணக்கடன் மட்டும் நினச்சிக்காதுங்க, ஏதாவது ஒரு கடன் யாருக்காவது நம்ம இருப்போம். இந்த கடனை தீர்ப்பதற்கு உதவக்கூடிய அதி அற்புதமான பரிகாரம் பச்சரிசி மாவு. கரும்புச்சாறு தேக ஆரோக்கியத்தை வலிமைப்படுத்தும் என்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்கள். மஞ்சள் கொடுப்பது, நல்லெண்ணெய் கொடுப்பது, அதே போல் சாமான்கள் அபிஷேக பொருள் கொடுப்பது, ஓம திரவியங்கள் கொடுப்பது, அருகம்பல் கொடுப்பது, வில்வ இலை கொடுப்பது, கங்காஜலம் கொடுப்பது, பால் கொடுப்பது, தேன் கொடுப்பது, பன்னீர் கொடுப்பது என்ற அபிஷேக லிஸ்டாக இருக்கும். சந்தன பொருள் கொடுப்பது, சந்தனத்தை கொடுப்பது, அரைச்ச சந்தனத்தை வாங்கி கொடுப்பது, சுத்தமான மஞ்சள் கலப்படம் இல்லாமல் மஞ்சளை தேடி கொடுப்பது, விபூதி கொடுப்பது, இதெல்லாம் வேறு வேறு லெவலுக்கு விசேஷம் இருக்கும். அபிஷேக பொருளெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுக்காதீங்க. ஒரு பிரதோஷத்துக்கு ஒரு பொருள் கொடுங்க. அடுத்த பிரதோஷத்துக்கு அது என்ன கொடுக்குறீங்கன்னு எழுதி வச்சுக்கோங்க. டேட்டு வச்சு இந்த பொருள் இந்த அபிஷேக பிரதோஷத்தில் கொடுத்தேன், இந்த பொருள் இன்றைக்கி கொடுத்தேன்னு ஒரு நோட்டு போட்டு வச்சுக்கோங்க. காலம் ஃபுல்லாக கொடுத்துட்டு நீங்கள் தேடி தேடி பார்க்கலாம். அபிஷேக பொருள்னு கூகுளில் தட்டினீங்கன்னா அப்படியே வந்து விழும். அதில் எது இருந்தெல்லாம் கொடுக்கலாம், குங்குமப்பூ கூட கொடுக்கலாம், நம்ம வசதிகளை பொறுத்தது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சிவன் அபிஷேக பிரியர். எனவே அபிஷேகத்திற்கு உண்டான பிரியமான விஷயத்தெல்லாம் சிவனுக்கு செய்ய செய்ய சிவன் மனம் குளிர அந்த அபிஷேகத்தை எடுத்துக்கொண்டாலே பிரதோஷத்தில் பெரும் வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பு. பழச்சாறுகள் கொடுக்கலாம். பழச்சாறுகள் எல்லாம் ரொம்ப சிவனுக்கு பிடித்த விஷயம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இளநீர் மிகவும் பிடித்தமான விஷயம். அதுபோல் தயிர் ரொம்ப பிடித்தமான விஷயம். நெய் கூட சிவனுக்கு விசேஷமாக பிடிக்கும். அந்த நெய் எந்த நெய்யாக இருக்க வேண்டும் என்றால் பசு நெய்யாக, சுத்தமான நெய்யாக பசு நெய்யை வாங்கி கொடுத்து அதை சிவனுக்கு ஊற்றுவதெல்லாம்
விசேஷத்தினுடைய அதி அற்புதம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எனவே பிரதோஷ நேரத்திலும் வேந்த டிவி நேயர்களும் கிரிவலத்திலும் வேந்த டிவி நேயர்களும் கலந்து கொண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், சங்கடங்கள், தேக ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த கேள்வி பதில். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் 3/2/2025 முதல் 9/2/2025 வரை உள்ள வார நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்க்க போயிட்டோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். செவ்வாய்க்கிழமையில் தெய்வ வழிபாடு, பல விதத்தில் நம்பிக்கை, பல விதத்தில் சந்தோஷம், அனுகூலம். செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் சாப்பாடு உணவு தானம் கொடுப்பது நன்மை. தனிப்பட்ட முறையில் கழுத்து சுளுக்கு பாத வலி தான் கவனம். தொழில் ரீதியாக அனுகூலம், ஏற்றம், ப்ரமோஷன், பெரிய மனிதர்களை சந்திப்பது, ட்ராவல் செய்வது, புகழை அடைவது, நீண்ட நாட்களாக பெண்டிங்காக இருந்த ஒர்க்குகளெல்லாம் முடிப்பது, உத்தியோகத்தில் அதிகம் ஏற்றம் பெறுவது, எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைப்பது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது, அடிக்கடிக்காக இருந்த பிரச்சனைகளை நீக்குவது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும், பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், எடுத்த காரியத்தில் அனுகூலம், தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றும், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் தடைகள் தவிடுபடியாகும், எதிர்பார்க்காத நல்ல விஷயம், சுபகாரிய தடைகள் டக்குன்ற நிவர்த்தி, பணவரவு, முதலீடுகள் சரியாக செய்வது, மேலதிகாரிகள் நம்பிக்கைக்கு பாத்திரமாகிறது, அரசு துறை, அரசியல்வாதிகள் திடீரென்ற ஏற்றம் பெறுவது, விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் நிவர்த்தி ஏற்படும், துணை அல்லது துணைவியார் காதல் அமைப்பில் அனுகூலங்கள், சண்டை சச்சரவு மறைவது, அப்பாடா என்று நிம்மதி ஏற்படும், நன்றாக தூங்குவது, உடற்பயிற்சியில் அதிக நாட்டம் கொள்வது. என்னடா இது, இப்படியெல்லாம் நாம் உடற்பயிற்சிக்கு நேரம் ஒதுக்க முடியுமா என்று யோசித்து கொண்டிருந்த மேஷராசிக்காரர்கள் உடற்பயிற்சி செய்யவில்லை என்றாலே ஏதோ போர் அடிக்கிற போல் ஃபீல் செய்வது, நல்ல மருத்துவர்கள் கிடைப்பது, அதன் மூலியமாக உடல் ஆரோக்கியம் பெறுவது என்ற ஒரு விஷயமும் படிக்கட்டுகளாகவே உங்களுக்கு மாறுவதை கண்கூடாக பார்க்கலாம். குரு வக்கரமாகி இருப்பதனால் வார்த்தைகள் மட்டும் சிறிது கோபமாக பேசாதே. கோபமாக உறவாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், அந்த விஷயத்தில் கோபப்படுவது மிக மிக கவனமாக பார்த்து கொள்வது நன்மை. பூமி சம்பந்தப்பட்ட விஷயம்தான் அதி அற்புதம், அதி சந்தோஷம். முதலீடுகள், ஷேர் போடுவது, ஷேர் வாங்குவது, ஸ்டார்ட் அப் செய்வதெல்லாம் அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். சுக்கிரன் வழிபாடு பெரிய நம்பிக்கை, பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் சாப்பாடு, எலுமிச்சை பழ ஊறுகாய் தானம் கொடுப்பது அதி அற்புதம். அடிவயிறு, கழிவு பாதை, கீழ் முதுகு தண்டுவிடு சிறிது கவனம். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் மிக மிக கவனமாக பார்த்து கொள்வது சந்தோஷத்தை தரும். வியாபாரத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும். வண்டி வாகன மாற்றங்கள் சந்தோஷமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது சந்தோஷமான அமைப்பையும் அனுகூலமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்பிக்கையான அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது அதி சந்தோஷமும் அதி ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். உறவு முறையில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். அதேபோல் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமும், பிள்ளைகளுடைய தடைகளெல்லாம் தவிடுபடிக்காக்கிறதும், துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறுவதும், பெற்றோர் பெரியோர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் முழுவதுமாக குறைவதற்கும், வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவதும், அந்த ஆதாயத்தின் மூலியமாக ஆச்சரியத்தக்க அளவுக்கு இருப்பதும், கடல் கடந்த தொழில், கடல் கடந்த உத்தியோகம், கடல் கடந்த வியாபாரத்தில் இருப்பவர்கள் பெரிய அளவு சக்ஸஸையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெறக்கூடிய அமைப்பு, நம்பிக்கையான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும். புதிய மனிதர்கள்
ஆச்சரியமான நம்பிக்கைகள், கூட்டாளிகள், புதிய கூட்டு தொழில்கள் கிடைப்பது, இடமாற்றத்திலிருந்து அனைத்து மாற்றங்களும் உங்களுக்கு பெரிய நம்பிக்கையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். நவகிரகத்தில் புதன் வழிபாடு. புதன்கிழமையில் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் காணப்படுகிறது. அந்த புதன் வழிபாட்டில் புதன்கிழமை மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் எலுமிச்சைப்பழ ஊறுகாய் தானம் கொடுப்பது ஏற்றம். மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனமாக இருப்பது, உத்தியோகத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது, சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது, நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம், தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயம், கண்ணு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குறைத்து கொள்வது, தொழில் ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படுவது, நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடி ஆக்கிறது, பெற்றோர் பெரியோருடைய கோபதாபங்களோ பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியமோ சிறிது கவனமாக பார்த்து கொண்டால் நன்மைகள் ஏற்படும். தொழிலில் மாற்றங்கள் வரக்கூடிய அதி அற்புதம். சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் விரைவிலே தீர்வதனால் குடும்பத்தில் சுபவிரயங்கள் டக்கு டக்குன்ற மிதுன ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் ஏற்படும். தொழில் ரீதியாக பாஸ்போர்ட் விசா எல்லாம் சரி செய்து கொள்வது, இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் என்று மார்ச் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டத்திற்கு இப்பொழுதே உங்களை ரெடி பண்ணி கொண்டு போது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பும் ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும். ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், வரிகள் எல்லாம் கவனமாக பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடவே கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயத்தில் அனுகூலமான சூழ்நிலை மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்வது நன்மையான அமைப்பையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய விஷயங்கள் பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை மிதுன ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு வழிபாடு பெரிய நம்பிக்கையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். உடன் சந்திரன் வழிபாடு பெரிய நிம்மதியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசிக்காரர்கள் திங்கட்கிழமை மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் உணவு தானம் கொடுப்பது விசேஷமான பலனை தரும். கடகராசிக்காரர்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் கால், முதுகு, ஷோல்டர் பெயின் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு எதிராக இருப்பார்கள். சிறிது கவனமாக இருக்க வேண்டும். ஆவேசப்படுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். புதிய தொழில் அமைப்பை தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் அவசரகதியில் முடிவெடுக்காமல் குடும்பத்தாருடனும் உங்கள் நல்ல நண்பர்களுடன் கலந்தாலோசித்து எடுப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. கடகராசிக்காரர்களுக்கு வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் கிடைக்கும். பயணங்கள் சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கவனமாக இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை கடகராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொட்டது தொடங்கக்கூடிய அருமையான காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி நிச்சயமாக வரும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை மிக மிக பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். சனியின் தாக்கம் அஷ்டமத்தில் இருப்பதனால் சத்ருக்கள் வீரியம் அதிகரித்து இருக்கக்கூடிய காலகட்டம். வண்டி வாகனத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலை பெற்றுத்தரும். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர்களுக்கு அதி அற்புதமும் அதி சந்தோஷமும் ஏற்படும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கேது வழிபாடும் சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. அதே போல் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் உணவு தானம் கொடுப்பது விசேஷம். எதிரிகள் விஷயத்தில் சமாதானம் செய்து கொள்வதும், பழைய பிரச்சனைகளிலிருந்து தேகாரோக்கியத்திலிருந்து நல்ல மருந்து மாத்திரைகள் கிடைப்பதும், டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தருவதும், படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர் பெரிய அளவுக்கு பெயர் புகழை பெருப்பதும், விருதுகளை வாங்குவதெல்லாம் ஏற்படும். மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் பெரிய அளவுக்கு உங்கள் கனவுகளெல்லாம் நிறைவேறுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு இருக்கும். காதல் அமைப்பிலும் திருமணத்திலும் கணவனாக இருந்தால் மனைவியிடம் விட்டு கொடுப்பதும், மனைவியாக இருந்தால் கணவனிடம் விட்டு கொடுப்பதும் நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தேக ஆரோக்கியத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும், குறிப்பாக பாதம், கழிவுகள், ஹார்மோன் குறைபாடுகளில் கவனம். பெற்றோர் பெரியோர் அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய அதி அற்புதமான காலகட்டம். பெற்றோர் பெரியோடும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ணமாக குறைவது, நீண்ட நாட்களுக்கு பிறகு இருந்த பிரச்சனைகளை பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்திகள் வருவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படும். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் டக்கென்று ஏற்படுவது அதி அற்புதமும் அதி சந்தோஷமும் ஏற்படும். குலதெய்வ வழிபாட்டை சிலர் நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வது வரக்கூடிய காலகட்டத்தில் சுபகாரியத்தில் இருந்த சிக்கலை தீர்த்து கொடுக்கும் என்பதை சிம்மராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். வாகன அமைப்பு மாற்றம், ப்ரமோஷன் அமைப்பு அனுகூலம், பதவி உயர்வு அனுகூலம், இன்க்ரிமெண்ட் எல்லாம் அனுகூலமாக ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் என்ற மாற்றம் காணப்பட்டாலும் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. நவகிரகத்தில் கண்டிப்பாக புதனுக்கு விளக்கு போடுவதும், புதன்கிழமை மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் உணவு தானம் கொடுப்பதும், எலுமிச்சைப்பழ ஊறுகாய் கொடுப்பதும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். பிள்ளைகள் வண்டி வாகனத்திலும், பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்திலும், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்திலும் தான் குழப்பங்கள் காணப்படுகிறது. சனியின் அனுகூலம் பெரிய அளவு ஏற்றத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஐ ஃபீவர், தலைவலி, தொண்டை வலி போன்ற உபத்திரத்தில் மிக மிக கவனமாக இருப்பது கன்னிக்கு முக்கியம். பணவரவு அதிக அளவு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். சுபகாரியத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும். இரத்தபந்த உறவுகளில் ஏற்றங்கள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக அனுகூலமான சூழ்நிலை, நம்பிக்கையான அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். மாற்றங்கள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ரீதியாக அதி அற்புதம், தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய, தொடர்ச்சியாக இருந்த கஷ்டங்கள் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர்வது ஏற்றத்திற்குண்டான நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது அதி அற்புதத்தையும் அதி சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் நீண்ட நாட்களாக இருந்த தடைகளை தவிடுபடியாக்கும். எதிரிகள் விஷயத்தில் டக்கென்று சமாதானமோ அல்லது உங்களுக்கு சாதகமோ ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். குடும்பத்தில் மட்டும் தேவையற்ற குழப்பங்கள், தேவையற்ற மன வருத்தங்கள், துணை அல்லது துணைவியார் சண்டை சச்சரவுகள், உறவினர்களாலோ நண்பர்களாலோ பாதிப்புகள் என்று சகல விதத்தில் ஏற்படுவது மிக மிக கவனமாக கொண்டு செல்வது மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். நவகிரகத்தில் சுக்கிரன் வழிபாடு வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் வித் எலுமிச்சைப்பழ ஊறுகாய் கொடுப்பதும்
நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பும் ஏற்படுத்தி தரும். வயிறு சம்பந்தப்பட்ட, ஜீரண உறுப்பு சம்பந்தப்பட்ட, மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கவனம். பயணங்கள், அனுகூலங்கள், நட்பு விஷயம் ஏற்றம், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, தொழில் ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படுவது, தாய்வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது, சுபவிரிய பிராப்தம் ஏற்படுவது, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கொடுப்பது, தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது, உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வதெல்லாம் ஏற்றமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வெள்ளைக்கூடி காட்டுவது, நீங்களாக இருப்பது முக்கியம். பிள்ளைகள் பேர் புகழ், பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்தில் ஏற்றம், பிள்ளைகளுடைய உத்தியோக விஷயத்தில் ஏற்றம், சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் தீர்வதெல்லாம் அனுகூலத்தை தரும். டக்குன்று அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படுவது, முதலீடுகள் செய்வது, எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படுவது, நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் தீர்வது, தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படுவது, வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவது, கடல் கடந்த பயணங்கள், கடல் கடந்த வியாபாரங்கள், கடல் கடந்த உத்தியோக மார்க்கங்கள், வண்டி வாகனத்தில் அனுகூலங்கள் எல்லாம் ஏற்படுவது, வியாபாரத்தில் புதுமைப்படுத்துவது என்று சகலவிதமும் அனுகூலமான சூழ்நிலை, நம்பிக்கையான அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்குறது, கண்கூடாக பார்க்கக்கூடிய அதி அற்புதம் என்பதை துளாராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். துளாராசிக்காரர்களுக்கு உத்தரவாதத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய அதி அற்புதமான வாரம். பிரபலமான அமைப்பு உள்ளவர்கள், மீடியா துறையில் இருப்பவர்கள், சினிமா துறையில் இருப்பவர்கள் எல்லாம் டக்கென்று பெரிய அதிர்ஷ்டத்துக்கு ஆட்படுவார்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு தீபம் ஏற்றுவதும், செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் எலுமிச்சைப்பழ ஊறுகாய் கொடுப்பதும், சைவத்தை தொடுப்பதும் அனுகூலமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் கண்டிப்பாக விருச்சகத்துக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கவனமாக பார்த்து கொள்வதும் முக்கியம். ப்ரெஷர் சம்பந்தப்பட்ட, சுகர் சம்பந்தப்பட்ட, லிவர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் விருச்சிக ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். பெரிய ப்ரமோஷன் அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் இருந்த நீண்ட நாள் மன வருத்தங்கள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம். பிள்ளைகள் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதும், லாபம், சந்தோஷம், அனுகூலத்தை ஏற்படுவதும், எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைப்பதும், சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதிகவனமாக பார்த்து கொள்வதும், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவதும், புத்திய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுவதும், வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்வதும், அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்று தருவதும் என்ற சகல விதத்தில் அனுகூலங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாரம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. வேலைக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு, அதே நாளில் மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் எலுமிச்சைப்பழம் ஊறுகாய் கொடுப்பதும் நன்மையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். காது, மூக்கு, தொண்டை, அலர்ஜி, ஒவ்வாமை, பற்கள் கவனமாக பார்த்துக்கொள்வது நன்மை தரும். புதிய முயற்சிகள், தொழில் ரீதியாக அனுகூலம் காணப்படும். பெற்றோர் பெரியோர் சந்திக்கக்கூடிய பிராப்தம், நண்பர்களை சந்திப்பது, உறவினர்களை சந்திப்பது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம் எடுப்பது அனுகூலத்தை ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். விடுபட்ட குலதெய்வ வழிபாடுகளை சந்திக்கக்கூடிய, தரிசிக்கக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயங்கள் ஏற்படும். தைரியமாக முன்னேற்றம் செல்லக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். வார்த்தைகளில் மட்டும்
சிறிது கவனமாக இருப்பது அதிமுக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வாக்குஸ்தானத்தில் சூரியன் உள்ளதனால் விளையாட்டாக பேசுவது கூட விபரீதத்தில் கொன்று சென்றும். உறவு முறையில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலை ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக எந்த முடிவுகளும் டக்குன்னு எடுப்பது அனுகூலமான சூழ்நிலை, சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய அதி அற்புதம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகளை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். சனியின் தாக்கம் பெரியளவு சந்தோஷத்தையும் பெரியளவு நம்பிக்கையும் ஏற்படுத்தும். புது வீடு அமைப்பு, வாகன அமைப்பு, நல அமைப்பெல்லாம் நீங்கள் நினைத்த காரியத்தில் உடனடியாக கிடைப்பது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். எடுத்த காரியங்களில் ஜெயம் காணப்படுவது சந்தோஷமும் நிம்மதியும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். நவகிரகத்தில் சனி வழிபாடு சனிக்கிழமையில் மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் உணவு தானம் கொடுப்பது விசேஷமான பலனையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், முதுகு சம்பந்தப்பட்ட உபத்திரம், கால் மரத்து போகிறது போன்ற விஷயத்தில் கவனம். வாகனத்தில் மிக மிக கவனமாக இருப்பது மகர ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வதும், தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கி கொள்வதும் மிக மிக முக்கியமான அமைப்பு. எதிரிகள் பலம் அதிகரித்துள்ளதனால் சிறிய வாக்குவாதங்கள் கூட நிம்மதியை கெடுத்துவிடும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். கண்டிப்பாக படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர், பிள்ளைகள் மிக அற்புதத்தை பெறுவார்கள். பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகத்திற்காக ஸ்கூல் காலேஜ் அட்மிஷன் கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த மகர ராசிக்காரர்கள் அந்த வருத்தம் ஏதாவது ஒரு வகையில் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். படைப்பாளிகளுக்கு நல்ல பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். குடும்பத்தில் புது வரவுகள் வருவதற்குண்டான பிராப்தமும் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தெய்வீக வழிபாடு புதன்கிழமை பசுமாடுகளுக்கு உணவளிக்க சந்தோஷ குறை இருக்காது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். நீங்களும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுவதும், சனிக்கிழமையில் அதை கும்பிடுவதும், சனிக்கிழமை மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் உணவு தானம் கொடுப்பதும், எலுமிச்சப்பழை ஊறுகாய் கொடுப்பதும் ஏற்றமான அமைப்பும் சந்தோஷமான அமைப்பும் ஏற்படுத்தி தரும். அலர்ஜி கண்டிப்பாக ஏற்படும், சுவாச கோளாறு ஏற்படும். ஜுரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடவே கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை மிக கவனமாக பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அதி அற்புதமும் சந்தோஷத்தையும் தரும். தொழில் ரீதியாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். பல பயணங்களில் ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம். தொழில் ரீதியாக நினைத்த காரியங்கள் கைகூடும். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய அமைப்பு. முதலீடுகளுக்கு பஞ்சம் இருக்காது. பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் நகைகள் அதிகமாக வாங்கக்கூடிய வாரம் கும்பராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். யோசனை செய்யாமல் குடும்பத்திற்கு வேண்டிய சுபகாரிய விஷயத்திற்கு டக்குன்ற முயற்சி எடுப்பது நன்மையான சூழ்நிலை ஏற்படும். பூர்வீகத்திலோ பழைய பகைகளிலோ கோபதாபத்தை கூடவே கூடாது, காட்டவே
காட்டக்கூடாது என்பதையும் கும்பராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இரத்த பந்த உறவுகளில் மனமிட்டு பேசுவதும் இரத்த பந்த உறவுகள் தானே என்று தப்பாக பேசுவதோ கத்துவதோ சிக்கலை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு வேலைக்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் எலுமிச்சைப்பழ ஊறுகாய் கொடுப்பதும் குறிப்பாக லெமன் ஜூஸ் கொடுப்பது மிக மிக விசேஷமான பலனையும் சந்தோஷத்தை தரும். கழுத்து பகுதி கழிவுப்பாதை யூரினரி இன்ஃபெக்ஷன் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தூக்கமின்மை மனதில் அளவில் தேவையில்லாத மன வருத்தமெல்லாம் ஏற்படும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் அனுகூலம் ஏற்படும். பெற்றோர் பெரியோர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கள் தீரும். சுபகாரிய தடைகள் டக்குன்று நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம் என்ற ஏற்றமும் அனுகூலமும் பெரியளவு சந்தோஷத்தை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. தாய்வழி உறவு தந்தை வழி உறவு கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கணவனாக இருந்தால் மனைவியிடம் மனவிட்டு பேசுவதும் மனைவியாக இருந்தால் கணவனிடம் மனவிட்டு பேசுவதும் குடும்பத்தில் எவ்வளோ விஷயத்திலும் விட்டு கொடுத்து போகக்கூடிய மீனராசிக்காரர்கள் எதிர்பார்க்காத நன்மைகள் எதிர்பார்க்காத சந்தோஷங்கள் ஏற்படும். கோளர் பதிகத்தை சொல்ல சொல்ல மன அழுத்தம் தீர்வதை கண்கூடாக பார்க்கலாம். மீனராசிக்காரர்களுக்கு எங்கே பக்கத்தில் எந்த நரசிம்மர் இருந்தாலும் போய் 1 நிமிடம் உட்காது வரக்கூடிய காலகட்டத்தில் ஏற்றத்தை நிச்சயமாக பெறும். பெரிய அளவு ப்ரமோஷன் தடைகள் நீங்குவதும் இன்க்ரிமெண்ட் நீங்குவதும் சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் தீர்வதும் டக்குன்று கை கொடுப்பதும் ஏற்றம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வியாபாரம் செய்யக்கூடிய மீனராசிக்காரர்கள் வழக்குகள் கணக்கு வழக்குகள் தஸ்தாவேஜுகளை சரி செய்து கொண்டால் போதும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 3/2/2025 முதல் 9/2/2025 வரை உள்ள வாரத்திற்குண்டான பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடுகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.